ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆஹா கல்யாணம் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஷுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் அவங்களுக்கு நினைவே இல்லை. அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் சொல்லிடுறாங்க, இல்லை நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் வந்தால் தான் நாங்கள் பார்ப்போம், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜய், ஓகே நான் போய் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரேன், அப்போனா நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க, அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் போய் கூப்பிட போயிடுறாங்க. அப்புறம் ஐஷு படுத்திருக்காங்க. அவங்க அம்மா எழுப்புறாங்க. ஐஷு எந்திரி, இங்கே பாரு, உன் பிள்ளையை பாரு அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. ஆனால் ஐஷு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே என்னென்னா, விஜய் போய் கௌதமை கூப்பிட்றாங்க. கௌதம் வா, உனக்கு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வரமாட்டேங்கிறாங்க. கௌதம் அடித்து நீயே இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கௌதமும் மனசு மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு. அப்புறம் ஐஷு அவங்க அம்மா ஐஷு பக்கத்தில் அந்த குழந்தைய போட்டுட்டு, ஐஷு இது ஓம் பிள்ளை, நீ எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐஷு எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் அந்த பிள்ளை சவுண்டு கேட்டோன்னே ஐஷு எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கௌதமும் மனசு மாறிடுறாங்க. அவங்க அம்மாவும் திருந்திடுறாங்க. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரியலுக்கு சுபம்னு போட்டு முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.